திகட சக்கர செம்புக அமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, உங்கள் மீன ராசி அதிபதியும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 5இல் புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். மேலும் உங்கள் மீன ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாகிய குரு பகவான் மீன ராசிக்கு நட்பு கிரகமாகும். அந்த வகையில் உங்களது மீன ராசியின் அதிபதியாகிய குரு பகவான் தன் ஸ்தானத்திற்கு, அதாவது தன்னுடைய ஸ்தானத்திற்கு 5ஆவது வீட்டில் திரிகோணத்தில் உச்சம் பெறுவது மிகவும் நல்லதொரு அமைப்பாகும். அதனால் உங்களது பிள்ளைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்
அவரவர் வயதுக்கேற்ப நடைபெறும். மேலும் அவர்களுடனான உங்களது உறவும் வலுப்பெறும். அத்துடன் அன்பர்களே, பூர்வீகம் சம்பந்தமான உங்களது நினைவலைகள் வந்து போகும். கோவில் போன்ற புண்ணிய ஸ்தலம் மற்றும் தொண்டு ஸ்தாபனங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்புகளும் உருவாகும். இதே சமயம் உங்கள் மீன ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் மீன ராசிக்கு 5ல் திரிகோணத்தில் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8ல் மறைவது நல்ல அமைப்பு கிடையாது. அதனால் அன்பர்களே, நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் சில இழப்புகளை அல்லது நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் எதிர்பார்த்திருக்காத பணிமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் ஒரு சிலருக்கு அவரவர் செய்யும் வேலையில் புரொஜெக்ட் சம்பந்தமான மாற்றங்களும் ஏற்படலாம். இவை யாவும் உங்கள் விருப்பத்துக்கு மாறான கட்டாய இடமாற்றங்களாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த காலத்தில் தொழில் செய்பவர்கள், அதாவது பிஸ்னஸ் பீப்புள், பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இதே சமயம் கோச்சார குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் நேர்கதியில் இருந்து உங்கள் மீன ராசிக்கு 9, 11வது இடங்களையும் மற்றும் உங்களது ராசியையும் பார்வையும் செய்கிறார். உங்களது மீன ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அதனால் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் உங்கள் தந்தையுடனான உறவு பலப்படும் மட்டுமல்ல, தந்தை வழி உறவினர்களோடு சுமூக உறவும் ஏற்படும். அடுத்து மீன ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். அதனால் உங்களது அபிலாசைகள் பூர்த்தியடைய வாய்ப்புகள் உள்ளன. உங்களது மூத்த சகோதர உறவு பலப்படும் மட்டுமல்ல, நண்பர்களாலும் உதவி ஒத்தாசைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் திருமண தம்பதியினரை பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியத்தை அடையும் அவர்களது ஆசையும் நிறைவேறும் காலமாகும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். இறுதியாக அன்பர்களே, அடுத்து உங்களது மீன ராசிக்கு 5ல் உச்சம் பெற்றுள்ள கோச்சார குரு பகவான் உங்களது மீன ராசியையும் பார்வை செய்கிறார். இதனால் உங்களது உடல் ஆரோக்கியம் பலமடையும் மட்டுமல்ல, நீங்களும் நல்ல சுறுசுறுப்பாக உங்களது நாளாந்த வேலைகளை செய்வீர்கள். அத்தோடு உங்களது மனமும் புத்தியும் நல்ல நிலையில் இயங்கும். எதிலும் நல்ல தெளிவோடு உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தை குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது, ஒருவேளை அங்கு ஜனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகலவிதமான நற்பலன்களும் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். முக்கியமாக கோச்சார குருவான் கடகராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது ஒருவேளை உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பின் அல்லது சூரியன் சந்திரன் தவிந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே கடகராசியில் இருப்பின்
உங்களுக்கான தீமைகளின் அளவு நல்ல குறைவாக கிடைக்கும் அல்லது நற்பலன்களின் அளவு குறைவாக கிடைக்கும். சரி நேயர்களே, மீன ராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.